நான் ஜெயிச்ச பணத்தில் ஊர் மக்களுக்கு இதை பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஜெரோம் ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க. அதாவது ரீசெண்டாக சூப்பர் சிங்கர் சீசன் 10ல் டைட்டில் வின்னர் ஆனவர் தான் ஜான் ஜெரோம். ஸோ இவருக்கான தனி ஃபேன் பேஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவர் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இவருடைய நேட்டிவ் பிளேஸான இவரோட சொந்த ஊருக்கு போனோடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து பார்த்திங்கன்னா இவரை ரொம்பவே ஆரவாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா வரவேற்றிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சிச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமேன்றதுக்காக இப்போ ஜான் ஜெரோம் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதாவது சூப்பர் சிங்கரில் 6 லட்ச ரூபாய் வீடு ஜெயிச்சது போக இவருக்கு ஒரு சில பணங்களும் வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்க, அதாவது மியூசிக் கற்றுக்கணும் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்ச மியூசிக் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களால் கொஞ்சம் வரவேற்கப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட சொந்த ஊருக்கே போயிருக்காங்களாம். ஒரு சில ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து அவருடைய சொந்த ஊருக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் இவரை ரொம்ப நல்லாவே வரவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வீட்டு வாசல் முறையை வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்களாம். நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச பரிசும் கொடுத்து வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் இவரே இந்த மியூசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதால ஊர் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் இருக்கக்கூடிய ஒரு சில பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற வகையிலும் இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஜான் ஜெரோம் வயசு கம்மியான வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஏஜில் இவர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு தாட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களாலும் இன்னும் பாராட்டுகள் வந்து பெற்று வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபேன்ஸ் வந்து இன்ன வரைக்கும் அவர் வீட்டு முன்னாடியே விசிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனாலேயே கொஞ்சம் க்ரௌடாகவும் பரபரப்பாகவும் இருக்காங்க. ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஜான் ஜெரோனோட ஃபேன்ஸோ அவங்களும் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.